Hello students, welcome. இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நான் 4 டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி காமிக்க போறேன். சோ அதனால 4 டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் இந்த ஷார்ட்கட்டை உங்களால எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே. சோ இத நல்லா நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா within a minuteல உங்களால ஹைபிரிடைசேஷன் ரிலேட்டடா क्वेश्चंस கேட்டாங்க அப்படினா உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ அதனால இந்த 4 டிஃபரண்ட் எக்ஸாம்பிள்ஸும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. First examples-ல பாத்தீங்க அப்படினா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது அமோனியா அப்படிங்கிறது NH3. So first step என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா add the total number of valency electron of all atom present in the molecule. So இது வந்து molecule நான் third and fourth examples-ல பாத்தீங்க அப்படினா ions பேஸ் பண்ணி ions-க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, cations-க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, anions-க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு molecule எடுத்துக்கிட்டேன். So அந்த molecules-ல பாத்தீங்க அப்படினா நைட்ரஜன் and ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு. So valency electron அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா outermost shell-ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம valency electrons அப்படினு சொல்லி நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. நைட்ரஜனோட outermost shell-ல பாத்தீங்க அப்படினா டோட்டலா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அப்போ valency electron of nitrogen அப்படிங்கிறது 5. Then hydrogen எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஹைட்ரஜனோட outermost shell-ல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ அப்போ valency electron of hydrogen அப்படிங்கிறது 1. So first step என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா total valency electron அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ரைட். So NH3ல பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கு. சோ அதனால 1 into 5. 5ங்கிறது valency electron, 1ங்கிறது number of atom present in that molecule. Then plus 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதனால 3 ன்னு நான் போட்டேன். சோ அப்ப 3 into 1. 1ங்கிறது பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜனோட outermost shell-ல இருக்கக்கூடிய number of electrons. சோ அத தான் valency electron சொல்லுவோம். சோ அப்ப 3 into 1. So அப்ப total valence electron எவ்வளவு கிடைக்குது அப்படினு பாத்தீங்க அப்படினா 8. So first step total valence electron calculate பண்ணனும். Then second step என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு total valency electron அப்படிங்கிறது 8 இல்ல 8 விட கம்மியா வந்துச்சு அப்படினா இதுக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணனும். ஓகே. So total valence electron 8 இல்ல 8 விட கம்மியா இருந்துச்சு அப்படினா நமக்கு வந்திருக்க கூடிய நம்பர்ஸை 2 ஆல டிவைட் பண்ணுங்க. ரைட். சோ இப்போ 8 சோ 8 இல்ல 8 விட கம்மியா இருந்துச்சு அப்படினா அதை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா. சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா எனக்கு குவாஷியன்ட் வரும் இல்லையா. சோ அதை நம்ம q ன்னு வெச்சுக்கலாம். சோ 4 into 2 8. சோ ரிமைண்டர் பாத்தீங்க அப்படினா எனக்கு 0 அப்படினு கிடைச்சிருக்கு. ரைட். சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிட்டோம். சோ அது 8 இல்ல 8 விட கம்மியா இருந்துச்சு அப்படினா அதை 2 ஆல டிவைட் பண்ணோம். சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு குவாஷியன்ட் 1 கிடைக்குது, ரிமைண்டர் 1 கிடைக்குது. சோ அந்த குவாஷியன்ட் ரிமைண்டரை அடிஷன் பண்ணிக்கோங்க. quotient remainder addition பண்ணிக்கணும். So 4 plus 0 gives 4. So அப்போ இந்த நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினா ஈஸியா நீங்க வந்து ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். So அதுக்கு நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். So 2 அப்படினா sp, 3 அப்படினா sp2, 4 அப்படினா sp3 ஹைபிரிடைசேஷன், 5 அப்படினா sp3d, 6 அப்படினா sp3d2, 7 அப்படினா sp3d3. So இப்போ நமக்கு வந்திருக்க கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா 4. சோ அப்போ 4 னா என்ன ஹைபிரிடைசேஷன் வரணும்? sp3 ஹைபிரிடைசேஷன். சோ அப்போ அமோனியால நைட்ரஜன் பாத்தீங்க அப்படினா sp3 ஹைபிரிடைசேஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத மீன் பண்றோம். தென் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா 8 விட கம்மியான நம்பர்ஸ் வந்துச்சு அப்படினா நம்ம அந்த பர்టిక్యులர் லாஜிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஒருவேளை 8 விட அதிகமா வந்துச்சு அப்படினா சோ அதுக்கு தான் நான் SO2 அப்படிங்கற ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறேன். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் as usual சேம் total valence electron கண்டுபிடிக்கணும். சோ இங்க பாத்தீங்க அப்படினா சல்ஃபரோட outermost shell-ல பாத்தீங்க அப்படினா 6 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆக்ஸிஜன்ல பாத்தீங்க அப்படினா outermost shell-ல 6 எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ சல்ஃபர் and ஆக்ஸிஜனோட valence electron நமக்கு சேம் தான். சோ அப்ப இங்க பாத்தீங்க அப்படினா ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டம் இருக்கு. சோ 1 into 6. ரெண்டு ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கு. சோ 2 into 6 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Then total valence electron அப்படிங்கிறது 18. சோ இந்த செகண்ட் கேஸ் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா 8 க்கு மேல total valence electron உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துச்சு அப்படினா நீங்க என்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஓகே. சோ இப்போ இது 8 க்கு மேல இருக்க கூடிய நம்பர். சோ 8 க்கு மேல என்ன நம்பர்ஸ் வந்தாலும் சரி அத நீங்க ஃபர்ஸ்ட் 8 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 8 ஆல டிவைட் பண்ணும்போது குவாஷியன்ட் என்ன வரும்? 2 times. சோ 16. ரிமைண்டர் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 2 அப்படினு வரும். கரெக்ட்டா? சோ இது வந்து q1 வெச்சுக்கோங்க. குவாஷியன்ட் 1. சோ இப்போ உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு இல்லையா அந்த ரிமைண்டர், அது என்ன நம்பரா இருந்தாலும் அந்த ரிமைண்டரை திருப்பியும் நீங்க 2 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ இங்க எனக்கு 2ங்கற ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. அந்த ரிமைண்டர் நான் திருப்பியும் 2 ஆல டிவைட் பண்றேன். சோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா எனக்கு
இன்னொரு குவாஷன்ட் கிடைக்குது ரைட். ஸோ இதை நான் Q2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இதை R அப்படின்னு வச்சுக்கோங்க ரிமைண்டர். ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் நான் Rன்னு எடுத்துக்கிட்டேன் சரியா. ஸோ அப்போது இந்த Q1 Q2 R இதை மூணையும் நீங்கள் அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு H அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிரும் ரைட். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு Q1 என்னது 2. ஸோ அப்போ 2 ப்ளஸ் இந்த Q2 என்னது 1, தென் 1 ப்ளஸ் 0, ரிமைண்டர் நம்மளுக்கு இங்கே 0 அதனால் 0 அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ இதை மூணையும் அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. இப்போ ஹெச்சோட வேல்யூ 3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவோம், என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது சல்ஃபர் SO2ல் சல்ஃபரோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன் ரைட். ஸோ அப்போது 8க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் 8க்கு மேலே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்த நம்பர்ஸை 8ஆல் டிவைட் பண்ணணும், ரிமைண்டரை திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் குவாஷியன்ட் 2 குவாஷியன்ட்டையும் ஒரு ரிமைண்டரையும் நம்ம அடிஷன் பண்ணணும்னு பார்த்தோம். இது நார்மல் மாலிகுலுக்கு. இப்போது அயான்ஸுக்கு என்ன பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் NO2 ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் சேம் தான், ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான். ஸோ நைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வேலன்சி எலக்ட்ரான் ஆஃப் நைட்ரஜன் அப்படிங்கிறது 5, ஆக்சிஜனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6. ஸோ டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் நான் கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா 17 அப்படின்னு வருது. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது அயான்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டையானாக இருக்குது அப்படின்னா இன்பிட்வீனில் நம்ம ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நம்ம கேரி அவுட் பண்ணோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இஃப் த கிவன் அயான் இஸ் கேட்டையான், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது கேட்டையானாக இருக்குது அப்படின்னா டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான்லேருந்து நம்பர் ஆஃப் சார்ஜஸை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ NO2 ப்ளஸ் 1 ரைட், அந்த இடத்துல ப்ளஸ் 1 தானே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் -1ன்னு போடுறோம். ஸோ இங்கே +1 இருக்குது அப்படின்னா இங்கே -1, ஒருவேளை இங்கே +2 இருக்குது அப்படின்னா இங்கே -2 சரியா. ஸோ இதை சிம்பிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான் அப்படிங்கிறது கிடைச்சிடும். தென் இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டெப் என்னது, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 8க்கு மேலே இருக்குது. 8க்கு மேலே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், அதை 8ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் 16, அதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாஷியன்ட் அதாவது Q1 அப்படிங்கிறது 2 அப்படின்னு நம்ம வருது. ஸோ அப்போ 16 ரிமைண்டர் 0. ஸோ ஈவன் ரிமைண்டர் 0வாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப்ஸில் பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க, அப்போ தான் நம்ம எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரிமைண்டர் என்னவாக இருந்தாலும் நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கேயும் 0, தென் இங்கே 0 ஆகிடும், தென் ஃபைனல் 0. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா Q2, இதுதான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம கண்டுபிடிக்க வேல்யூ என்னது Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் R. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி அடிஷன் பண்ணிங்க அப்படின்னா H = 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ H வந்து 2ஆக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னவாக இருக்கும் 2R. இதுதான் Hோட வேல்யூ. ஓகே, Hோட வேல்யூஸ் இதுதான். சரி, Hோட வேல்யூ 2னா sp ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போது NO2 ப்ளஸில் நைட்ரஜன் sp ஹைபிரிடைசேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது கேட்டையானுக்கு நான் சொன்னேன். வாட் அபவுட் ஆனியான்? ஆனியான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் NO3-. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப் எப்பவும் போல் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நைட்ரஜனுக்கு 5, ஆக்சிஜன் 6, 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அப்போ 3 × 6 அடிஷன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 23. ஸோ இஃப் த கிவன் அயான் இஸ் ஆனியானாக இருக்குது அப்படின்னா add the total number of electrons. ஸோ இங்கே எத்தனை சார்ஜஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே மைனஸில் இருக்குது, -1 இருக்குது, அதனால் இங்கே +1, இங்கே -2 இருந்துச்சு அப்படின்னா இங்கே +2. ஸோ அப்போ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது 24. ஸோ 24 அப்படிங்கிறது 8க்கு மேலே தான் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 8க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்த நம்பர்ஸை நம்ம வந்து 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 × 8 24. ஸோ அப்போ என்ன வருது ரிமைண்டர் 0. எனிவே நம்ம ஸ்டெப்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கணும், மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரிமைண்டர் எடுத்து திருப்பியும் நம்ம டிவைட் பண்ணிடலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு Q1 கிடைக்கும், Q2 கிடைக்குது, தென் ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Hோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஸோ அப்போ 3 + 0 + 0 ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா Hோட வேல்யூ நம்மளுக்கு 3 கிடைக்குது. ஸோ Hோட வேல்யூ 3னா என்னது sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ அப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா NO3- நைட்ரஜனோட ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது sp2 ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு.